38 வருஷமாய் குளத்தின் அருகே படுத்திருந்த ஒரு மனுஷன் பெலனெல்லாம் இழந்து போய் சுகத்தை எல்லாம் இழந்து போய் கண்ணீரோடு துக்கத்தோடு யார் எனக்கு உண்டு அந்த மனுஷனை தூக்கி விடும்படியாய் அந்த மனிதனுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சமாதானத்தோடு போய் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவிலே பிரியமான தேவஜனரே, உங்கள் யாவரும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே வாழ்த்துவதில் நான் பிரியப்படுகிறேன். ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂದೇಶವು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடுகிற மாதமாய் இருக்கிறது. ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನವನ್ನು ಆಚರಿಸುವಂತ ದಿನಗಳಾಗಿದೆ. ஒரு நாள் மட்டுமல்ல, ಒಂದು ದಿನ ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த மாதம் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் இருக்கிறது. ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ಒಂದು ಸಂತೋಷವಂತ ತಿಂಗಳಾಗಿರುತ್ತದೆ. இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமையான ஒரு பிறப்பு உங்க வாழ்க்கையில நடப்பதாக. ಇವು ಕರ್ತನ ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ಹುಟ್ಟುವಿಕೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. உன் குடும்பத்திலே அந்த பிறப்பு உண்டாகுவதாக. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆ ಹುಟ್ಟುವಿಕೆ ಉಂಟಾಗಲಿ. உன்னை சார்ந்த சொந்த பந்த இனத்தார் மத்தியிலே இந்த பிறப்பு உண்டாகுவதாக. ನಿಮ್ಮ ಸೇರಿದವರು ನಿಮ್ಮ ನೆಂಟರು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಹುಟ್ಟುವಿಕೆ ಉಂಟಾಗಲಿ. நீ வாழ்த்து சொல்லும் யாவருக்கும் இந்த பிறப்பின் மகிமை உண்டாவதாக. ನಿನ್ನ ಶುಭಗಳು ಹೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಈ ಸಂದೇಶ ಉಂಟಾಗಲಿ. நீ ஆராதிக்கிற தேவனை தேடுகிற உன் சபையில் இந்த பிறப்பு உண்டாவதாக. ನೀನು ಆರಾಧಿಸುವಂತ ನಿನ್ನ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ಹುಟ್ಟುವಿಕೆ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்வதிலே ನಿಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಒಳ್ಳೆ ಶುಭಗಳು ಹೇಳುವುದಕ್ಕೆ நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்வதில் முந்திக் கொள்கிறோம். ನಾನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರು ನಮ್ಮ ಸಭೆ ಸೇರಿದವರು ನಿಮಗೆ ಶುಭಗಳು ಹೇಳಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಬರುತ್ತೇವೆ. இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கும் ஆமென் ஆமென் சபை என்று சொல்லுகிறபடி ಕರ್ತನ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವಂತ ಸಭೆ ಎಂಬುದ ಪ್ರಕಾರವೇ ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையிலிருந்து ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆಯಿಂದ உங்களுக்கு இந்த மகா பெரிய வாழ்த்துதல் கனமாய் வருவதாக. ನಿಮಗೆ ಈ ಮಹಾ ದೊಡ್ಡ ಶುಭಗಳು ಬರಲಿ. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். ಇವತ್ತು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಮಾತನ್ನ ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ಯೆಶಾಯ ಬರೆದ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? ಕೊನೆಯ ಭಾಗವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்கே நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡುವಾಗ அங்கே சொல்லுகிற வார்த்தை ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತು சமாதான பிரபு எனப்படுகிறது. ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. 6ஆம் வசனத்தில் முழுமையாய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 6ನೇ ವಾಕ್ಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೋಡಬೇಕಾದರೆ படிக்க கேட்கலாம். ಓದಿರಿ ನೋಡೋಣ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் அவர் இருக்கும், நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லுகிறது. ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಎಂಬು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சமாதான பிரபு, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಎಂಬು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சமாதான பிரபு என்றால் ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಅಂದರೆ அமைதியின் அரசன் என்று சொல்லப்படுகிறது. ಆತ ನಿಶಬ್ದವಾದ ಅರಸನು ಎಂಬುದಾಗಿ ஒரு ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்னன்னா, ಒಂದು ಅರಸನಿಗೆ ಇರುವಂತ ಗುಣಗಳು ಏನೆಂದರೆ இங்க சமாதான பிரபு என சொல்லப்படுகிறது. ಇಲ್ಲಿ ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂಬು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சமாதானம் என்று சொன்னால் ಸಮಾಧಾನ ಎಂದು ಹೇಳಿದರೆ அமைதி என்று சொல்லப்படுகிறது. ನಿಶಬ್ದವು ಎಂಬು ಹೇಳುತ್ತದೆ. பிரபு என்று சொன்னால் ಪ್ರಭು ಎಂದರೆ அரசன் அல்லது ராஜா என்று சொல்லப்படுகிறது. ಅರಸನು ಅಥವಾ ರಾಜನು ಎಂಬು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த பிரபுவாகிய அரசன் ಈ ಪ್ರಭುವಾದ ಅರಸನು அல்லது பிரபுவாகிய ராஜா ಆತನ ಪ್ರಭುವಾದ ರಾಜನು இவ்விடத்தில் உள்ள குணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ಇವರ ಬಳಿ ಇರುವ ಗುಣಗಳು ಹೇಗಿರಬೇಕು? பொறுமை உள்ளவராய் இருக்க வேண்டும், ನಿಧಾನವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು, எதையும் சகித்துக் கொள்கிறவராய் இருக்க வேண்டும், ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்க வேண்டும், ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು, எல்லா இடத்திலும் எல்லார் மேலும் அன்பு காட்டுகிறவராய் இருக்க வேண்டும், ಎಲ್ಲಾ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವವರಾಗಿರಬೇಕು, எந்த இடத்திலும் சிறியவரானாலும் பெரியவரானாலும் ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಚಿಕ್ಕವರಾದರೂ ಸರಿ ದೊಡ್ಡವರಾದರೂ ಸರಿ அவளுக்குள்ள அக்கறை உள்ளவராய் இருக்க வேண்டும். ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಅಕ್ಕರೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. என்ன நடந்தாலும் ಏನೇ ನಡೆದರೂ தன்
தன்னை தாழ்மைப்படுத்துகிறவராய் இருக்க வேண்டும். ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. இப்படிப்பட்ட குணங்கள் உடையவருக்கு தான் ಈ ರೀತಿಯಾದ ಗುಣಗಳು ಉಳ್ಳವರೇ அங்கே பிரபு அல்லது ராஜா அல்லது அரசன் என்று சொல்லக்கூடும். ಅಲ್ಲಿ ಪ್ರಭು ಅಥವಾ ಅರಸನು ಅಥವಾ ರಾಜ ಎಂಬ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இவர்கள் தான் சமாதானத்தை செய்ய முடியும். ಇವರೇ ಸಮಾಧಾನವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಾಗುತ್ತದೆ. இவர் தான் சமாதானத்துக்குரிய வழியை காட்ட முடியும். ಈತನೇ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ದಾರಿ ತೋರಿಸಕ್ಕಾಗುತ್ತದೆ. இவர் தான் சமாதானத்துக்குரிய சகல விதமான காரியங்களுக்கும் சரியானவர். ಈತನೇ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಸಕಲ ವಿಧ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಸರಿಯಾದವರು. இன்றைக்கு இந்த உலகத்துல ಇವತ್ತು ಈ ಲೋಕದಲ್ಲಿ இப்படிப்பட்ட குணங்கள் படைத்தவர்கள் யார்? ಈ ರೀತಿಯಾದ ಗುಣಗಳು ಪಡೆದವರು ಯಾರು? தீர்க்கதரிசிகளா ಪ್ರವಾದಿಗಳಾ அல்லது ரெவரண்டுகளா ಅಥವಾ ರೆವರೆಂಟಾ அல்லது பாஸ்டர்களா ಅಥವಾ ಪಾಸ್ಟರ್ அல்லது இவாஞ்சலிஸ்டுகளா ಅಥವಾ ಇವಾಂಜಲಿಸ್ಟ್ அல்லது சுவிசேஷர்களா ಅಥವಾ ಸ್ವಾರ್ಥ இல்ல ಸಾರುವವರಾ கர்த்தருக்காக எப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவர்களா ಆತನ ಕರ್ತನಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾ அல்லது நீயா அல்லது நானா? ಅಥವಾ ನೀನಾ ನಾನಾ? நம்மை சற்று ஆலோசித்து பார்க்கும்போது ನಮ್ಮನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚಿಸಿ ನೋಡುವಾಗ இவர்களுக்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை. ಇವುಗಳಿಗೆ ತಕ್ಕವರು ಯಾರಿಲ್ಲ. இதற்கெல்லாம் தகுதியானவர் ಇದಕ್ಕೆಲ್ಲ ತಕ್ಕವರು ஒரே ஒருவர், ಒಬ್ಬರೇ, அவர்தான் இயேசு. ಆತನೇ ಯೇಸು. மத்தேயு 2ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯವು 6ஆம் வசனத்துல குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை கவனிப்போம். 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಗುರುತಿಸಲ್ಪಡುವ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. யூதாயா தேசத்துள்ள பெத்லகமே, யூதாவின் பிரபுகளில் நீ சிறிதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனங்களால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. இங்க நீங்க சென்ற பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா ನೀನು ಮಧ್ಯ ಭಾಗವನ್ನು என் ನೋಡಬೇಕಾದರೆ ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு என்று சொல்லுகிறது. ನನ್ನ ಜನರಾದ ಇಸ್ರೇಲ್ ಆಳುವಂತ ಪ್ರಭು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஒரு குடும்ப தலைவன் ಒಂದು ಕುಟುಂಬ ತಲೆವರು குடும்பத்தை மட்டும்தான் ஆளுகை செய்ய முடியும். ಅವನು ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஒரு முதலாளி ಒಂದು ಮೊದಲಾಳಿ தனக்கு கீழே இருக்கிற வேலையாட்களை மட்டும்தான் ஆளுகை செய்ய முடியும். ತನ್ನ ಕೆಳಗಡೆ ಇರುವ ಕೆಲಸವರು ಮಾತ್ರ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஒரு டாக்டர் ಒಂದು ಡಾಕ್ಟರ್ தன்னை சுற்றி இருக்கிற அந்த பணிவிடைக்காரர்கள் பணியாளர்கள் மட்டும்தான் அவர்கள் ஆளுகை செய்ய முடியும். ತನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಕೆಲಸಗಾರರು ಮಾತ್ರ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. இப்படி ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறவர்கள் ಈ ರೀತಿ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರು தன்னை சுற்றி இருக்கிறவர்களை மட்டும்தான் ஆளுகை செய்ய முடியும். ತನ್ನ ಸುತ್ತಲಿರುವವರು ಮಾತ್ರವೇ ಆಳ್ವಿಕೆ ஒரு ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. சபை என்று சொன்னால் ಒಂದು ಸಭೆ அந்த ಎಂದರೆ சபைக்குரிய ஜனங்களை மட்டும்தான் அந்த ஊழியர் ஆளுகை செய்ய முடியும். ಆ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಜನರು ಮಾತ್ರ ಸೇವಕರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. இப்படி உலகத்துல பார்க்கும் பொழுது ಈ ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. ಒಂದೊಂದು ದಾರಿಗೆ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವಿದೆ. ஒரு இந்த உலகத்தின் பாதையில ಈ ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ பொதுவா என்னை எடுத்துக்கொண்டால் ನೀವು ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, என் குடும்பத்தையும் ನನ್ನ ಕುಟುಂಬವು என் சபையை மட்டும்தான் ஆளுகை செய்ய முடியும். ನನ್ನ ಸಭೆ ಮಾತ್ರ ನಾನು ಆಳ್ವಿಕೆ இன்னொரு ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. இன்னொரு குடும்பத்தையும் ಇನ್ನೊಂದು ಕುಟುಂಬವು இன்னொரு சபையையும் ಇನ್ನೊಂದು ಸಭೆಯು இன்னொரு மனிதனையும் ಇನ್ನೊಬ್ಬರು ಮನುಷ್ಯರು நடத்த முடியாது. ಅವರು ನಡೆಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ இங்க வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார். ನನ್ನ ಜನರಾದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಆಳುವಂತ ಪ್ರಭು ನಿನ್ನ ಬಳಿ ಉಂಟಾಗಲಿ. இந்த உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிறவர், ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು. அதுதான் தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்ட வார்த்தை. ಅದೇ ಪ್ರವಾದನಾಗಿ ಹೇಳ್ಪಟ್ಟಂತ ಮಾತು, இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிற வார்த்தை, ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬ ಕರೆಯುವಂತ ಮಾತು, என்று நம்மோடு கூட இருப்பவர், ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವರು, இயேசு என்கிறவர், ಯೇಸು ಎಂಬವರು, இரட்சகர் என்கிறவர். ರಕ್ಷಿಸುವರು. இவர் இந்த உலகத்தை மீட்கும்படியாய் ಇವರು ಈ ಲೋಕವನ್ನು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ பிதாவுடைய கரத்திலிருந்து வந்தவர். ತಂದೆ ಬಳಿ ಕೈಯಿಂದ ಬಂದವರು. இவரை குறித்து தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. ಇವರನ್ನ ಕುರಿತೇ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு என்று சொல்லி ನನ್ನ ಜನರಾದ ಇಸ್ರಾಯೇಲ್ನ ಆಳುವಂತ ಪ್ರಭು ಎಂಬುದಾಗಿ தீர்க்க தரிசனங்களால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ಪ್ರವಾದಿಗಳಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மீகா 5ஆம் அதிகாரத்திலே ಮೀಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯವು இங்கே 2ஆம் வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ 2ನೇ ವಾಕ್ಯವು ಇದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ.
ಹೇಳುತ್ತದೆ. அங்கே பாருங்க, படிச்சு பாருங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட ஆ, பெத்லேகேமே, ஆ, நீ யூதேயாவில் உள்ள நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே ஆயிரங்களுக்குள்ள சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென், ஹல்லேலூயா. வழி தெரியாம ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ கலங்கி புலம்பி அழுது தவிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ಹತ್ತು ಗೋಳಾಡುತ್ತಾ ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಾ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ, என் பிசினஸ்ல, ನನ್ನ என் ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ, குடும்பத்துல, ನನ್ನ என் ಕುಟುಂಬದಲ್ಲಿ, தொழில்ல, ನನ್ನ என் ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ, உத்தியோகத்துல, ನನ್ನ என் ಕೆಲಸದಲ್ಲಿ, போக்குவரத்துல ನಾನು ಹೋಗುವಂತ எனக்கு ದಾರಿಯಲ್ಲಿ வழி தெரியலையே ನನಗೆ ದಾರಿ என்று ಗೊತ್ತಿಲ್ಲವೇ புலம்புகிற அனைவருக்கும் ಹೀಗಾಗಿ ಗೋಳಾಡುತ್ತಾ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ இந்த வார்த்தை சொல்லுகிறது, ಈ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு ನಿನ್ನ ಬಳಿಯಿಂದ ಹೊರಟು என்னிடத்தில் வருவார். ನನ್ನ ಬಳಿ ಬರುವರು. அவர்தான் கிறிஸ்துவாகிய தேவன், ಆತನೇ ಕ್ರೈಸ್ತರಾದ ದೇವರು, பிதாவிடத்திலிருந்து வந்தவர். ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಬಂದವರು. இன்றைக்கு உனக்கும் எனக்கும், ಇವಾಗ ನಿನಗೂ உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ನಿನ್ನ ಬಳಿ ನನ್ನ ಬಳಿ ஆளுகை செய்கிறவராய், ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿ, மகா பிரபுவாய், ಮಹಾಪ್ರಭುವಾಗಿ, சேனைகளின் ராஜாவாய், ಸೇನಾಧೀಶ್ವರನಾಗಿ, ஆயிரங்களுக்குள்ள சிறியவராய் இருந்தும் ಸಾವಿರಲ್ಲಿ ಚಿಕ್ಕವರಾಗಿದ್ದು அவர் ஆளுகை செய்கிறவராய் வந்தார். ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿ ಬಂದರು. இந்த என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துல ಈ ಅರಣ್ಯಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 19ஆம் வசனத்தை பார்ப்பீங்க என்று சொன்னால் 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க. யாக்கோபிலிருந்து தோன்றும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். நல்ல கவனிங்க, ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களின் மீதியானவர்களை இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? யாக்கோபிலிருந்து தோன்றும், ಯಾಕೋಬಿನಿಂದ ಚಿಗುರು ಉಂಟಾಗುತ್ತದೆ, யாக்கோபிலிருந்து தோன்றி ಯಾಕೋಬಿನಿಂದ ಉಂಟಾಗ ஒருவர் ஆளுகை செய்வார். ಒಬ್ಬರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த வசனம் சொல்லுகிறது, ಈ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, யாக்கோபிலிருந்து தோன்றி ಯಾಕೋಬನಿಂದ ಉಂಟಾಗ ஒருவர் ஆளுகை செய்வார். ಒಬ್ಬರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು. யோவான் 7:42 சொல்லுகிறது. ಯೋಹಾನ 7:42 ಹೇಳುತ್ತದೆ. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? தாவீதின் சந்ததியிலும், ದಾವೀದ ಸಂತಾನದಲ್ಲಿ, தாவீது இருந்து பெத்லெமே ஊரில் இருந்து ದಾವೀದನ ಬೆತ್ಲೆಗೇಮಿನ ಊರಿನಿಂದ கிறிஸ்து வருவார் என்று ಕ್ರೈಸ್ತನು ಬರುವ வேத வாக்கியம் சொல்லவில்லையா? ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಹೇಳಲಿಲ್ಲವೇ? இங்க என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? யாக்கோபிலிருந்தும் ಯಾಕೋಬನಿಂದ தாவீதின் சந்ததியிலிருந்தும் ದಾವೀದನ ಸಂತಾನದಲ್ಲಿ பெத்லெகேம் ஊரிலுக்குள்ளே ಬೆತ್ಲೆಗೇಮಿಂದ கிறிஸ்துவாகிய தேவன் வருவார். ಕ್ರೈಸ್ತನ ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. அந்த பட்டணம் பெத்லெகேம் பட்டணம் சிறிய பட்டணத்துதான். ಅದು ಬೆತ್ಲೆಗೇಮ ಪಟ್ಟಣ ಚಿಕ್ಕ ಪಟ್ಟಣ. ஆனா அந்த பட்டணத்துக்குள்ள எழும்புகிறவர், ಆದ್ರೆ ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ அந்த ದೊಡ್ಡವರು, பட்டணத்துக்குள்ள வருகிறவர், ಆ ಪಟ್ಟಣ ಒಳಗಡೆ அவர் ಬರುವವರು, பெரியவர், ಆತನು ದೊಡ್ಡವರು, அவர் உயர்ந்தவர், ಆತನು ಉನ್ನತವಾದ, அவர் ராஜாதி ராஜா, ರಾಜಾದಿ ರಾಜ, அவர் செய்கிறவர். ಆತನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು. அவர் யூதாவிலே எழும்பி ಅವರು ಯೂದಾಯಲ್ಲಿ பெத்லெகேமுக்குள்ளே ஆமே கடந்து வந்து ಬೆತ್ಲೆಗೇಮಿನ ಹೊರಟ ராஜ்யங்களை ஆளும்படி ರಾಜ್ಯಗಳ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ இந்த அதிகாரத்தை உருவாக்கினவராய் ಈ ಅಧಿಕಾರವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವರಾಗಿ இயேசுவாகிய கர்த்தர் பிறப்பார் என்று எழுதப்பட்டது. ಯೇಸುವಾದ ಕರ್ತನ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அந்த பிரபு தான் இன்றைக்கு அகிலமெங்கும் ஆள்கிறவராய் பிறந்திருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாய் நாங்கள் சொல்லுகிறோம். ಆ ಹುಟ್ಟುವಿಕೆನೇ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அந்த பிரபுவை நீயும் நான் ஏற்றுக்கொண்டால், ಆ ಪ್ರಭುವು ನೀವು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡರೆ உனக்குள் அவருடைய குணங்கள் அனைத்தும் வந்துவிடும். ನಿನ್ನೊಳಗೆ ಆತನ ಗುಣಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬರುತ್ತದೆ. உனக்குள்ள வந்தவர் ನಿನ್ನೊಳಗೆ நீ ಬಂದವರನ್ನು மற்றவர்களுக்கு போய் சொல்லும் பொழுது, ನೀ ಬೇರೆಯವರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳುವಾಗ, நீ எப்படி ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரித்து அவரை பற்றி சொல்லுகிறாயோ, ನೀನು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಂಡು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಆತನ ಪ್ರಕಾರ ನೀ ಹೇಳುತ್ತೀಯೋ, அப்படியே உன்னால் அவர்களும் அதே போல் செயல்படுவார்கள். ಅದೇ ರೀತಿ ನಿನ್ನಿಂದ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. வேதம் தெளிவாக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு, ನನ್ನ ಜನರಾದ ಇಸ್ರಾಯೇಲ ಮಕ್ಕಳನ್ನು ಆಳುವಂತೆ ಪ್ರಭು, இஸ்ரவேலின் கோத்திரங்களை ஆளும்படியாக ಇಸ್ರಾಯೇಲರ ಗೋತ್ರವನ್ನು ಆಳುವವರಾಗಿ, யாக்கோபிலிருந்தும் தாவீதின் வம்சத்திலிருந்தும் ಯಾಕೋಬನಿಂದಲೂ ದಾವೀದ ವಂಶ
ವಂಶದಿಂದಲೂ எழும்பின கர்த்தர். ಎದ್ದೋಳಿದಂತ ಕರ್ತನು. இந்த 12 கோத்திரங்கள் சாதாரணப்பட்ட கோத்திரம் அல்ல. ಈ 12 ಗೋತ್ರಗಳು ಸಾಧಾರಣವಾದ ಗೋತ್ರಗಳಲ್ಲ. அந்த கோத்திரத்தில் இருந்துதான் இன்று உலகமெங்கும் பரவி இருக்கிற அமே ஜனங்களாய் காணப்படுகிறோம். ಆ ಗೋತ್ರದಿಂದ ಎದ್ದೋಳಿದಂತ ಜನರು ಲೋಕ ಪೂರ್ತಿ ಹರಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த கோத்திரத்தாராகி நம்மை பார்த்து சொல்லுகிறார், ಈ ಗೋತ್ರವಾಗಿರುವಂತ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சமாதான பிரபு என்று சொல்லி. ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂಬುದಾಗಿ. மெய்யான இயேசு சமாதானக்காரராய் நமக்குள்ளே வந்திருக்கிறார். ನಿಜವಾದ ಯೇಸು ಸಮಾಧಾನಕಾರನಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. சமாதான பிரபு என்கிற இயேசு, ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಎಂಬ ಯೇಸು நமக்குள்ளே வந்திருக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. இத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சமாதானத்தின் தேவன் ಸಮಾಧಾನದ ದೇವರು உங்களோடு கூட இருப்பாராக. ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವವರಾಗಿ. ரோமர் 15:32 சொல்லுகிறது. ರೋಮರ್ 15:32 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 1 தெசலோனிக்கேயர் 5:23 பார்க்கும் பொழுது 1 தெசಲೋನಿಕೇಯர் 5:23 ನೋಡುವಾಗ சமாதானத்தின் தேவன் ಸಮಾಧಾನದ ದೇವರು தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தராக காப்பாராக. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಕಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. எப்படி பரிசுத்தராக காப்பா? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಕಾಯುತ್ತಾರೆ? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು ಪೂರ್ತಿಯಾಗಿ இந்த பரிசுத்தராகிய தேவன் உங்களுக்குள்ள வந்து ಈ ಪರಿಶುದ್ಧರಾದ ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದು உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமா காப்பாராக. ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ரோமர் ಕಾಯುವಂತೆ. 16:20 சொல்லுகிறது, ರೋಮರ್ 16:20 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் ಸಮಾಧಾನದ ಕರ್ತನ ಬೇಗನೆ சாத்தானை முறியடித்து ಶೈತಾನನ್ನು ಜಜ್ಜಿಸಿ உங்க காலின் கீழே போட்டு நசுக்குவாராக. ನಿಮ್ಮ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಜಜ್ಜಲ್ಪಡುವವನು. இன்றைக்கு அநேக குடும்பத்தை சமாதானத்தை இழக்க செய்கிற பொல்லாத சாத்தானை ಇವತ್ತು ಅನೇಕ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕೆಡಿಸುವಂತ ಕೆಡಕನಾದ ಶೈತಾನನನ್ನು உங்க காலின் கீழே நசுக்கும்படியாய் ನಿಮ್ಮ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಜಜ್ಜುವುದಕ್ಕಾಗಿ அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எபேசியர் 2:14-18 வரை பார்க்கும் பொழுது ಎಫೆಸರು 2:14 18 ತನಕ ನೋಡುವಾಗ அவரே நம்முடைய சமாதானக்காரனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ಆತನೇ ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕಾರಣಾದ ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் நமக்காகவே சிலுவையை சுமந்தவர். ಅವರು ನಮಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆಯನ್ನು ಒತ್ತಿದವರು. இருளில் இருந்தவரை மீட்க வந்தவர். ಕತ್ತಲೆಯಿದ್ದವರು ವಿಮೋಚಿಸಿದವರು. பாவத்தில் இருந்தவர்களை மீட்க வந்தவர். ಪಾಪದಲ್ಲಿದ್ದವರು ವಿಮೋಚನಕ್ಕಾಗಿ அந்தகாரத்தின் கட்டுகள் இருக்கிறவர்களை மீட்க வந்தவர். ಅಂಧಕಾರದ ಕಟ್ಟದಲ್ಲಿ ಇರುವವರು ವಿಮೋಚನಕ್ಕಾಗಿ ಬಂದಿದವರು. வியாதி மரணத்தில் இருக்கிறவர்களை மீட்க வந்தவர். ರೋಗದಲ್ಲಿ ಇರುವವರು ವಿಮೋಚಿಸಕ್ಕಾಗಿ ಬಂದಿದವರು. இவரே சமாதானத்தின் காரரே. ಈತನೇ ಸಮಾಧಾನದ ಕಾರಣರು. 2 தெசலோனிக்கேயர் 3:16 சொல்லுகிறபடி 2 தெசலோனிಕೇಯர் 3:16 ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ சமாதானத்தின் கர்த்தர் தாமே ಸಮಾಧಾನ ಕರ್ತನ ತಾನೇ எப்பொழுதும் சகல விதத்திலும் ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿಯೂ உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವವರು. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವರ ಒಬ್ಬರೇ ಯೇಸು ಮಾತ್ರವೇ. இவர் இதைத்தான் மீக 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். ಇದನ್ನೇ ಮೀಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இவரே சமாதானக்காரர். ಈತನೇ ಸಮಾಧಾನ ಕಾರಣರು. இவரே சமாதானத்தின் காரர். ಈತನೇ ಸಮಾಧಾನ ಕಾರರು. இந்த இயேசு ஒருவரால மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் சமாதானம் கொடுக்க முடியும் முடியும் முடியும். ಇವರಿಂದಲೇ ನಿನಗೂ ನಮಗೂ ಅದನ್ನು ಹುಡುಕುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಾಧಾನ ಕೊಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆಗಳು 29:11 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்தார். ದೇವರು ತಮ್ಮ ಜನರಿಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ದೇವರು ತಮ್ಮ ಜನರಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ அவர்களை ஆசீர்வதிப்பார். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்வீர்களா? ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರು ನೋಡಿ ಹೇಳಿರಿ, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுப்பார். ದೇವರು ತಮ್ಮ ಜನರಿಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அதே ஜனத்திற்கு ಅದೇ ಜನರಿಗೆ சமாதானத்தை அருளி ಸಮಾಧಾನವನ್ನು அவளை ದಯಪಾಲಿಸಿ ஆசீர்வதிப்பார். ಅವರನ್ನು பக்கத்துல ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உனக்கு பலன் தருவார். ನಿನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உன்னை ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சமாதானக்காரர் உனக்குள்ள இருக்கிறார்னு சொல்லுங்க. ಸಮಾಧಾನಕಾರ ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுமா ஹalleluya. ஹalleluya. தேவன் எவ்வளவு பெரியவர், ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು, எவ்வளவு பெரிய கர்த்தர் ಎಷ್ಟು ದೊಡ್ಡ உங்க ಕರ್ತನು வாழ்க்கையில என் வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತ
ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ அவர் நன்மை ಜೀವಿತದಲ್ಲಿ செய்தவராய் வந்திருக்கிறார். ಆತನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சமாதானம் கொடுக்கிறவராய் வந்திருக்கிறார். ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் சமாதானத்தை குறித்து சொல்லுகிறது. ಇವತ್ತು ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯವು ಸಮಾಧಾನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. 12 வருஷமாய் ஆமென் பலனெல்லாம் இழந்து போய் ವರ್ಷಗಳಾಗಿ ತನ್ನ ಬಲವೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ தன் உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு ತನ್ನ ಮಿಟ್ರು ಬಂಧುಗಳನ್ನ ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟವರು மரண படுக்கைக்கு நேரா விழுந்து கிடந்த ஒரு பெண்மணி ಮರಣ ಹಾಸಿಗೆಗೆ ನೇರಾಗಿ ಬಿದ್ದಂತ ಒಂದು ಹೆಂಗಸು இயேசுவை விசுவாசித்து ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பின போது ಅವರನ್ನು ನೋಡಬೇಕಾಗಿ ಇಷ್ಟಪಡುವಾಗ இயேசு என்கிற வல்லமை ಯೇಸು ಎಂಬ ಶಕ್ತಿಯು அந்த பெண்ணுக்குள்ள புறப்பட்டு போய் ಆ ಹೆಂಗಸು ಒಳಗಡೆ ಹೊರಟು ಹೋಗಿ சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು அந்த ಮಾಡಿ பெண்ணுக்குள் இருந்த வியாதியை துரத்தடித்தார். ಆ ಹೆಂಗಸಿಗೆ ಹೋದಂತ ರೋಗವನ್ನು ಓಡಿಸಿ இவரே சமாதானத்தின்காரர். 38 வருஷமாய் குளத்தின் அருகே படுத்திருந்த ஒரு மனுஷர் 38 ವರ್ಷಗಳಾಗಿ ಕೊಳದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡಿದ್ದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ பலனெல்லாம் இழந்து போய் ತನ್ನ ಬಲವೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ சுகத்தை எல்லாம் இழந்து போய் ತನ್ನ ಸುಖವೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ கண்ணீரோடு துக்கத்தோடு ಕಣ್ಣೀರಿಂದ ದುಃಖದಿಂದ யார் எனக்கு உண்டு, ಯಾರು ನನಗಿದ್ದಾರೆ, என்னை தூக்கிவிட யார் உண்டு, ನನಗೆ ಎತ್ತುವುದಕ್ಕಾಗಿ ಯಾರಿದ್ದಾರೆ, ஏக்கத்தோடு இருந்த மனுஷனை ಹೀಗಾಗಿ ಏಗುತ್ತಾ ಇದ್ದ ಮನುಷ್ಯನನ್ನು இயேசு தேடி போய் ಯೇಸು ಹುಡುಕಿ ಹೋಗಿ அந்த மனுஷனை தூக்கி விடும்படியாய் ಆ ಮನುಷ್ಯನ ಎತ್ತುವುದಕ್ಕಾಗಿ அந்த மனிதனுக்குள்ள சமாதானத்தை இழந்து போயிருந்த அந்த காரியத்தை மாற்றும்படியாய் ಆ ಮನುಷ್ಯನೇ ಸಮಾಧಾನವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡುವುದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ சமாதானக்காரராய் ಸಮಾಧಾನದ அந்த ಕಾರಣರಾಗಿ மனிதனுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸುಖವು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು படுக்கை எடுத்துக்கொண்டு சமாதானத்தோடு போ என்றார். ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸಮಾಧಾನವಾಗಿ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. காற்றையும் புயலையும் பார்த்து ಗಾಳಿಯನ್ನು ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ನೋಡಿ கலங்கி போய் தவித்த ಕಳವಳಪಟ್ಟು ತತ್ತರಿಸಿದಂತ மரணத்துக்கு நேராய் நின்று கொண்டிருந்த ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಂತ தன் சீசர்களை கர்த்தர் பார்த்தார். ತನ್ನ ಶಿಷ್ಯರು ದೇವರು ನೋಡಿದರು. காற்றையும் கடலையும் அதட்டினார். ಸಮುದ್ರವು ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಆ ದೇವರು புயலை ಗದರಿಸಿದರು. பார்த்து அமைதியாயிரு என்றார். ಗಾಳಿ ನೋಡಿ ನಿಶಬ್ದವಾಗಿ ಇರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. தன் சீசர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟು அற்புதமாய் வழி நடத்தினார். ಅದ್ಭುತವಾಗಿ ದಾರಿ ನಡೆಸಿದರು. மரித்த லாசருவை நினைத்து அழுது புலம்பி சமாதானத்தை இழந்த ஆமென் மரியாள் மார்த்தாளுக்கும் ಸತ್ತೋದಂತ ಲಾಸರನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಹತ್ತು ಗೋಳಾಡಿತು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟಂತ ಮರ್ಯಾಳಗೂ ಮಾರ್ತಾಳಗೂ அவரை சுற்றி இருந்த ஜனங்களுக்கும் ಅವರ ಸುತ್ತಲಿರುವಂತ ಜನರಿಗೂ அவருடைய அழுகையை மாற்றி ಅವರ ಅಳುವಿಕೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿನೇ மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். ಸತ್ತವನನ್ನು ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದೇಳು அந்த ಮಾಡಿದರು. இயேசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ಆ ಯೇಸು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ மெய்யான இயேசு சமாதானக்காரராய் வந்திருக்கிறார். ನಿಜವಾದ ಯೇಸು ಸಮಾಧಾನ ಕಾರಣರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இவரே சமாதான பிரபு, ಈತನೇ ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು, இவரே அமைதியின் அரசன். ಈತನೇ ನಿಜವಾದ ಅರಸನು. மீக 5:9 முதல் 10 வரை பார்க்கும் பொழுது ಮೀಕನ ಅಧ್ಯಾಯ 9ರಿಂದ 10 ತನಕ ನೋಡುವಾಗ அங்க என்ன சொல்லுகிறார் கவனிச்சு பார்த்தீங்கன்றால் ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. உன் சத்துருக்கெல்லாம் சங்கரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನು ಸಂಹರಿಸಲ್ಪಡುವವರು, உன் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಅರಮನೆಗಳ ನಿರ್ಮೂಲವಾಗುತ್ತದೆ, சூனிய வித்தைக்காரனுடைய வித்தைகள் அழியும் என்று சொல்லுகிறார். ಮಾಟ ಮಂತ್ರಗಳೆಲ್ಲ ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ, நாள் பார்க்கிறவனுடைய வழிகள் மாறும் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ನೋಡುವಂತ ದಾರಿಗಳು ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ, சுரூபங்களையும் சிலைகளையும் விக்கிரங்களையும் வழிகிற வழிபாடுகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். ಶಿಲೆಗಳನ್ನು ರೂಪಗಳನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವಂತ ನಾಶಗಳೆಲ್ಲ ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. சமாதானக்காரரை தேடுகிற உங்களுக்கு ಸಮಾಧಾನ ಕಾರಣ ಹುಡುಕುವಂತ ನಿಮಗೆ நீதியை சரிகட்டுவேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ನೀತಿಯನ್ನು ಮಾಡುವೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இவரே சமாதானக்காரர். ಈತನೇ ಸಮಾಧಾನ ಕಾರಣರು. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சமாதானக்காரர் உன் நடுவில் வந்து விட்டார். ಸಮಾಧಾನ ಕಾರಣ ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சமாதானக்காரர் உன் அருகே வந்து விட்டார். ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சமாதானக்காரர் உன் இருதயத்துக்குள்ளே வந்து விட்டார். ಸಮಾಧಾನ ಕಾರಣ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சமாதானம் 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 என்று சொல்லி ಸಮಾಧಾನವು 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 ಎಂಬುದಾಗಿ எங்கே தேடி ஓடுகிறாய்? ಎಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಓಡುತ್ತೀಯಾ? எங்கே ஓடுகிறாய்? ಎಲ್ಲಿ
ಓಡುತ್ತೀಯಾ சினிமா தியேட்டருக்கு ஓடுகிறாயா ಫಿಲಂ ಥಿಯೇಟರ್ಗೆ ಓಡುತ್ತೀಯಾ மதுபானத்தை தேடி ஓடுகிறாயா ಮದ್ಯ ಬಾಣವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತೀಯಾ பாவத்தை தேடி ஓடுகிறாயா ಪಾಪವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತೀಯಾ உலகத்துல எந்த மூலையில நீ ஓடுகிறாய் ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಮೂಲೆಗೆ ನೀನು ಓಡುತ್ತೀಯಾ எங்க ஓடினாலும் ಎಲ್ಲಿ ಓಡಿದರು சில நிமிடம் ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷ சில மணி நேரம் சில ಗಂಟೆಗಳು நீ ಮಾತ್ರ தேடும் சமாதானம் ನೀನು ಹುಡುಕುವಂತ ஆனால் ಸಮಾಧಾನ பின்பு ಆ ನಂತರ உன் சமாதானம் எங்கே ನಿನ್ನ ಸಮಾಧಾನವು உன் ಎಲ್ಲಿ சமாதானம் எங்கே ನಿನ್ನ ಸಮಾಧಾನವು ಎಲ್ಲಿ 24 மணி நேரத்துல 24 ಗಂಟೆ ಅವರಲ್ಲಿ எவ்வளவு நேரம் நீ சமாதானமாய் இருப்பாய் ಎಷ್ಟೊತ್ತು ನೀನು ಸಮಾಧಾನವಾಗಿರುತ್ತೀಯ என் கர்த்தர் சொல்லுகிறார் ನನ್ನ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ உலகத்தின் முடிவு பரியந்தம் ಲೋಕದ ಕಟ್ಟೆ ಕರೆವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳು நான் உங்களோடு கூட இருப்பேன் ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ உன் ಇರುವೆನು அப்பா இருக்க மாட்டார் ನಿನ್ನ ಅಪ್ಪ உன் ಇರುವುದಿಲ್ಲ அம்மா இருக்க மாட்டாங்க ನಿನ್ನ ಅಮ್ಮ ಇರುವುದಿಲ್ಲ கட்டின மனைவி இருக்க மாட்டார் ಮದುವೆ ಮಾಡಿದ ಹೆಂಡತಿ ಇರುವುದಿಲ್ಲ வாக்கப்பட்ட துணை கணவன் இருக்க மாட்டார் ನಿನ್ನ ಗಂಡನು ಇರುವುದಿಲ್ಲ நீ எதிர்பார்க்கிற பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் ನೀನು ಎದುರು ನೋಡುವಂತ ಮಕ್ಕಳು ಇರುವುದಿಲ್ಲ ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ உலகத்தின் முடிய பரியந்தம் ಲೋಕ ಕಟ್ಟೆ ಕಡೆಯವರೆಗೂ உலகத்தின் முடிய பரியந்தம் ಲೋಕದ ಕೊನೆಯವರೆಗೂ எம்பெருமானாக இயேசு சொல்லுகிறார் ನನ್ನ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ உன் நான் இருப்பேன் ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇರುವೆ அவர்தான் சொல்றாரு ಆತನೇ ಹೇಳುತ್ತಾರೆ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ உன்னை கைவிடுவதும் இல்லை ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ಜೀವಂತವಾಗಿ ஒருவனும் உன் சமாதானத்தை எடுக்க முடியாது ಯಾವನಿಂದ ನಿನ್ನ ಸಮಾಧಾನ ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ஏன்னா சமாதானக்காரர் நானே என்று ಯಾಕಂದ್ರೆ ಸಮಾಧಾನಕಾರ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ இஸ்ரவேல் ஆளும் பிரபு ಇಸ್ರಾಯೇಲರ ಆಳುವಂತ ಪ್ರಭು உன் நடுவே வந்திருக்கிறார் ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ உன் நடுவே வந்திருக்கிறார் ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ கர்த்தருடைய மகிமை உன் நடுவே வந்திருக்கிறது ದೇವರ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದೆ அவர் எப்படி வந்திருக்கிறார் ಅವರು ಹೇಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ஏன் வந்திருக்கிறார் ಯಾಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಕುರಿತು ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೆ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் நேசிக்கிறார் ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ மூன்று காரியத்தை சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன் ಮೂರೇ ಮೂರು ಕಾರ್ಯವು ಚುರುಕಾಗಿ இந்த ಹೇಳಿಬಿಡುತ್ತೇನೆ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯಾವ ರೀತಿಯಾದವರು மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் குறிப்பிடுகிறதை கவனிப்போம் ಮೀಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ அங்கே சொல்லுகிற யாக்கோப்பிலே யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டு மேல் வருகிற மழைகள் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 என் குடும்பத்தார் துரத்தி விட்டார்கள். ನನ್ನ ಕುಟುಂಬದವರು ಓಡಿಸಿಬಿಟ್ಟರು. என் கணவன் துரத்தி விட்டான். ನನ್ನ ಗಂಡನ ಓಡಿಸಿಬಿಟ್ಟರು. என் மனைவி என்னை நேசிக்கவில்லை. ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಪ್ರೀತಿ நான் தனிமரமாய் கிடக்கிறேன். ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. நான் எப்படி வாழ்கிறேன் ನಾನು ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತೇನೆ என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, ಹೇಳುತ್ತಾ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. எப்படி நிறுத்துவார்? ಹೇಗೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ? பனிக்கு சமமானவர்களாய் நிறுத்துவார். ಒಂದು ಮಂಜಿಗೆ ಸಮವಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. பனி இந்த பூமியில எப்படி விழுகிறதோ ಈ ಮಂಜು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಬೀಳುತ್ತದೋ அதே போல அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே ಅದೇ ರೀತಿ ಅನೇಕ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ உன்னை பனி போல கொண்டு போய் நிறுத்த போகிறார். ನಿನ್ನನ್ನು ಮಂಜು ಆಗಿನೇ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. எனக்கு அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, நீ சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಆಳಲ್ಲ. நீ சாதாரணப்பட்ட மகனும் அல்ல, ಸಾಧಾರಣವಾದ ಮಗಳಲ್ಲ, மகளும் அல்ல. ಮಗನೂ ಅಲ್ಲ. சிறியவனை புலிதிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்தவர், ಚಿಕ್ಕವರು ಬೂದಿಯಿಂದಲೂ ತಿಪ್ಪೆಯಿಂದಲೂ ತೆಗೆದವರು உன்னை அப்படியே தூக்கி எடுத்திருக்கிறார். ನಿನ್ನ ಹಾಗೆ ಎದುರಿಸಿದ್ದಾರೆ. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி. ಚಿಕ್ಕವನು ಸಾವಿರ ದೊಡ್ಡವನು ಬಹಳ ಜನಾಂಗಗಳಾಗಿ நீ பலத்த ஜாதியாக ನೀನು ಬಹಳ ಜನಾಂಗಗಳಾಗಿ ஆயிரம் ஜனங்களுக்கு மத்தியில் ಸಾವಿರ ಸಾವಿರ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ உன்னை கொண்டு போய் உன் பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார். ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟು ನಿನ್ನ ಹೆಸರಿನ ಪ್ರಸ್ತಾಪಕ್ಕೆ ತರುವವರು. நீ சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಆಳಲ್ಲ. உன்னை நீயே குறைத்துக் கொண்டு ನಿನ್ನ ನೀನೇ ಕೊರತೆ ಮಾಡಿಕೊಂಡು அந்தகாரத்தின் இருளுக்கு இடம் கொடாது இருப்பதாக. ಅಂಧಕಾರದ ಕತ್ತಲಿಗೆ ಜಾಗ ಕೊಡದವಾಗಿ இதோ இருள் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ಇಗೋ ದೊಡ್ಡ ಕತ್ತಲಿರುವವರು ಮಹಾ ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ಕಂಡರು. நீ இருளுக்குள்ள கிடக்கிறாயா? ನೀನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದೀಯಾ? உன்னை வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். ನಿನ್ನನ್ನು ಬೆಳಕಿಗೆ
ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ಅನೇಕ ಜನங்களுக்கு நடுவே உன்னை கொண்டு போய் நிறுத்துவாரா. ಅನೇಕ ಜನರಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ பாருங்க, நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. சின்ன வயசுல, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ, என்னுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ என் வீட்டை சுத்திலும் பனி விழுகிறத நான் பார்ப்பேன். ನನ್ನ ಮನೆ ಸುತ್ತಲೂ ಮಂಜು ಬೀಳುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஆமென். நான் ராத்திரியில ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ இந்த சோறு வடிக்கிற அரிசி போட்டு வேக வச்சு சோறு வடிக்கிற அந்த கஞ்சி நீர் தண்ணி, ಆ ಗಂಜಿ ಬಗ್ಸುವಂತ ಆ ನೀರು, அதை எடுத்து எங்க வீட்டுக்கு மேல வெளியே வைத்து விட்டு படுத்துக்கொள்வோம். ಅದನ್ನು ತೆಗೆದು ನನ್ನ ಮನೆ ಹೊರಗಡೆ ಇಟ್ಟುಬಿಟ್ಟು ಮಲಗಿಕೊಳ್ಳುವಿರಿ. காலையில எழுந்து பார்த்தா ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ನೋಡಿದರೆ அந்த கஞ்சி தண்ணி அப்படியே கட்டியா இருக்கும். ಆ ನೀರು ಹಾಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತದೆ. வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா ಹೊರಗಡೆ ನೀವು ನೋಡಬೇಕಾದರೆ அந்த கஞ்சி எப்படி கட்டியா இருக்கிறதோ ಆ ಗಂಜಿ ಹೇಗೆ அது ಗಟ್ಟಿಯಾಗಿ போல அந்த பூமி முழுவதும் அப்படி கிடக்கும். ಅದೇ ರೀತಿ ಆ ಭೂಮಿ ಪೂರ್ತಿ ಇರುತ್ತದೆ. சின்ன வயசுல அந்த 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 பனி மேல போய் நான் நடந்து பார்ப்பேன். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಆ ಮಂಜು ಮೇಲೆ ನಡೆದು அப்படியே ನೋಡಿದ್ದೇನೆ. காலெல்லாம் அப்படி சுண்டி இழுக்கும். ಹಾಗೆ ಕಾಲೆಲ್ಲ ಎಳಿತದೆ. அப்படியே பாதத்திலிருந்து தலை வரைக்கும் அந்த பனி அப்படியே ஐஸ் போல அப்படியே ஏறும். ಹಾಗೆ ಪಾದದಿಂದ ತಲೆ ತನಕ ಅದು ಜಿಮ್ ಅಂತ ಆಗಿ ಎಳಿತದೆ. இந்த வசனத்தை படிக்கும்போது ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அந்த சின்ன வயசு ஞாபகம் எனக்கு வருகிறது. ಆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ನನಗೆ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತದೆ. அந்த பனி சாதாரணப்பட்ட பனி அல்ல. ಆ ಇಬ್ಬನಿ ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. அது மேல போய் நிக்கும்போது ಅದರ ಮೇಲೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲುವಾಗ அந்த பாதத்திலிருந்து தலைவலுக்கு எப்படி அந்த பனி தன்னை இழுக்கிறதோ, ಆ ತಲೆಯಿಂದ ಪಾದ ತನಕ ಹಾಗೆ ಆ ಮಂಜು ಇಳಿತದೋ, அப்ப அந்த பனி இழுக்கிற இடமெல்லாம் ಆಗ ಆ ಮಂಜು ಇರುವಂತ ஒவ்வொரு மனுஷனும் தன் பக்கம் இழுக்கிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯ ನನ್ನ ಕಡೆ ಎಳಿತದೆ. இதே போலதான் ಇದೇ ರೀತಿ உன் வாழ்க்கையில கூட ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ அநேக ஜனங்களுக்கு மத்தியில ಅನೇಕ ಜನರ உன்னை ಮಧ್ಯದಲ್ಲಿ பனி போல கொண்டு போய் நிறுத்துவாரா. ನಿನ್ನನ್ನು ಇಬ್ಬನಿಯಾಗಿ ದೇವರು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுக, நான் சொல்லவில்லை. ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ஓசியா 14:5 அப்படிதான் சொல்லுகிறது. ಓಸಿಯ 14 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. உபாகமம் 32:2 அப்படிதான் சொல்லுகிறது. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 32 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஏசாயா 44:3 வசனம் என்ன சொல்லுகிறது? ಏಸಾಯ 44:3 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தாகம் உள்ளவன் மேல் ದಾಹ ಉಳ್ಳವರ ಮೇಲೆ என் ஆவியும் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். ಆತ್ಮವು ಆಶೀರ್ವಾದವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு நீ பனி போல மாறணும்னா, ಇವತ್ತು ನೀನು ನಿಂಬನಿಯಾಗಿ ನೀನು நீ ಮಾರ್ಪಡಬೇಕಾದರೆ போய் நிக்கிற இடங்கள் எல்லாம் ಹೋಗಿ ಇರುವಂತ ಸ್ಥಳವೆಲ್ಲ அப்படியே மற்றவர்களை இழுக்க வேண்டும் என்று சொன்னால், ಹಾಗೆ ಬೇರೆಯವರನ್ನು ಇಳಿಬೇಕಂದರೆ உன் தாகம் கிறிஸ்து மேல மாற வேண்டும். ನಿನ್ನ ದಾಗವು ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. இந்த பனி இருக்கிற இடத்துல ಈ ಇಬ್ಬನಿ ಇರುವಂತ ಸ್ಥಳವೆಲ್ಲ ஜனங்கள் கால் வைக்க எப்படி பயப்படுகிறார்களோ, ಜನರು ಕಾಲಿಡೋದಕ್ಕೆ ಹೇಗೆ ಭಯಪಡುತ್ತಾರೆ, அதே போல நீ நிக்கிற இடத்துல ಅದೇ ರೀತಿ ನೀನು ಇರುವಂತ உன்னை ಸ್ಥಳದಲ್ಲಿ சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். ನಿನ್ನ ಸುತ್ತ ಇರುವ ಜನ ನಿನ್ನ ನೋಡಿ அதற்கு ಭಯಪಡುವವರು. தான் கர்த்தர் சொல்லுகிறார், ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை பனிக்கு சமானமாக ನಿನಗೆ ಇಬ್ಬನಿಗೆ ಸಮಾನವಾಗಿ சமாதானக்காரர் உன்னை சமாதானமா நடத்துவார். ಸಮಾಧಾನಕಾರ ಸಮಾಧಾನವಾಗಿ ನಡೆಸುವವರು. இரண்டாவது வசனம் என்ன? ಎರಡನೇ ವಾಕ್ಯವೇನು? இரண்டாவது காரியம் என்ன? ಎರಡನೇ ಕಾರ್ಯವೇನು? இந்த மீகா 5:8 நீங்க பார்க்கும் பொழுது ಈಗ 5:8 ನೋಡುವಾಗ அதுல 2 காரியம் சொல்லுகிறது. ಅದರಲ್ಲಿ 2 ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க. ಇವಾಗ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. 5:8 படிங்க. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகும். ஆமென், அல்லேலூயா. போதுங்க, கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. சிங்கங்களுக்கு சமமானவர்களாய் நீங்க இருப்பீர்கள். ಸಿಂಹಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ನೀವು ಇರುವಿರಿ. ஒரு சிங்கம் காட்டையே ஆளுகை செய்யும். ಒಂದು ಸಿಂಹವು ಆ ಕಾಡಿನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. அந்த காட்டுக்குள்ள யாரும் துணிஞ்சு போக முடியாது. ಆ ಕಾಡು ಒಳಗಡೆ ಯಾರು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗಕ್ಕೆ எப்பா ಆಗೋದಿಲ್ಲ. இந்த ಕಾட்டுக்குள்ள சிங்கம் இருக்கிறது, ಓ ಅಪ್ಪ, ಈ ಕಾಡು ಒಳಗೆ ಸಿಂಹವಿದೆ, அது பீறி விடும் அல்லது கடித்து கொன்று விடும் என்று பயப்படுவார்கள். ಅದನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕೊಂದಾಕುತ್ತದೆ, ಕಚ್ಚಾಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯಪಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சிங்கங்களுக்கு சமானமாக உன்னை வைப்பேன் என்று. ದೇವರೇ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಸಿಂಹಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ನಾನು ಇಡುತ್ತೇನೆ. நீ எந்த இடத்துல போனாலும் ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರೂ நீ சிங்கத்தை போல முழங்கி நிப்பாய் என்று சொல்லுகிறார். ನೀನು ಸಿಂಹವಾಗಿ ಗರ್ಜಿಸಿ ನಿಲ್ಲುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் ಅರಣ್ಯಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುವಾಗ அங்கே சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತು, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. பால சிங்கம் போல நீ நிமிர்ந்து நிப்பாய். ಬಹಳ ಒಂದು
ಸಿಂಹವಾಗಿ ಗೆರ್ಜಿಸಿ ನಿಲ್ಲುವೆ. நீ குழந்தை அல்ல, ನೀನ್ ಮಗುವಲ್ಲ, வயதானவனும் அல்ல, ವಯಸ್ಸಾಗಿರೋರಲ್ಲ, நீ நிமிர்ந்து நிற்கக்கூடிய தேவ பிள்ளை. ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ದೇವರ ಮಗು. சிறு பிள்ளையானாலும், ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾದರೂ, வாலிபனானாலும், கணவன் மனைவியானாலும், தகப்பன் தாயானாலும், முதிர் வயதானாலும், பால சிங்கம் போல ದೊಡ್ಡ ಸಿಂಹವಾಗಿ நீ நிமிர்ந்து நிற்பாய். ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುವೆ. நிமிர்ந்து நிற்பாய். நீ சிங்கங்களுக்கு சமமாக ಸಿಂಹಕ್ಕೆ ಸಮವಾಗಿ உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಎತ್ತು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ. இந்த உலக ரீதியான சிங்கம் உன்னை ஆள முடியாது. ಈ ಲೋಕದ ಸಿಂಹವು ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆ இந்த ಮಾಡುವುದಿಲ್ಲ. உலகத்தை எதிர்த்து வருகிற பொல்லாதவனை நீ அழிக்க வேண்டும். ಈ ಲೋಕವನ್ನು ಎದುರಿಸಿ ಬರುವಂತ ಕೆಡುಕ ನೀನು ನಾಶಪಡಿಸಬೇಕು. உன் அழுகையை கர்த்தர் கம்பீரமாய் மாற்றப் போகிறார். ನಿನ್ನ ಅಳುವಿಕೆ ದೇವರು ಗಂಭೀರವಾಗಿ உன் ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. வேதனையை கனமாக மாற்றப் போகிறார். ನಿನ್ನ ವೇದನೆ ಘನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. உன் துக்கத்தை உனக்கு தூய மகிமையாய் மாற்றப் போகிறார். ನಿನ್ನ ದುಃಖವನ್ನು ನಿನಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அந்த இயேசுதான் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ಆ ಯೇಸುವೆ ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சிங்கங்களுக்கு சமானமாக உன்னை வைப்பேன் என்று. ಸಿಂಹಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ನಿನ್ನ ಇಡುವೆನು. வெளிப்படுத்தல் 5:5 பார்க்கும் பொழுது ಪ್ರಕಟಣೆ 5:5 ನೋಡುವಾಗ இந்த சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கிறவர்கள் ಇಲ್ಲಿ ಸಿಂಹವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುವವರು இவர்கள் அழுகிறவர்கள் அல்ல, ಇವರು ಅಳುವವರಲ್ಲ, இவர்கள் துக்கப்படுகிறவர்கள் அல்ல, ದುಃಖ ಪಡುವವರಲ್ಲ, இவர்கள் கலங்குறவர்களும் அல்ல, ಇವರು ಕಳವಳ இவர்கள் ಪಡುವವರಲ್ಲ, பயப்படுவர்களும் அல்ல. ಭಯ ಪಡುವವರಲ್ಲ. 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯವು ಏನು அப்பொழுது ಹೇಳುತ್ತದೆ? மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் ஆமென், புத்தகத்தை திறக்கவும் ஹalleluya. படிமா, அதன் 7 முத்திரைகளையும் ஆ. உடைக்கவும் போதும் ஜெயம் போதும், கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஆமென். ஆமென். திரும்ப அந்த வசனத்தை படிங்க. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ இதோ யூதா கோத்திரத்து யூதா சிங்கமும் கோத்திரத்து சிங்கம், ஹalleluya. தாவீதின் வேருமானவர் நல்ல கவனிங்க, யாக்கோபிலிருந்து தாவீதின் வம்சத்திலிருந்து யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர் எழும்பி, ದಾವೀದ ಗೋತ್ರದಿಂದ ಯೂದ ಸಿಂಹದಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಒಂದು ದೇವರು ஆமென், உனக்குள்ள வந்து ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದು உன்னை கொண்டு ஆளுகை செய்வார். ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು. ஒரு வாலிபன் என்னை பார்த்து சொன்னான், ಒಂದು ಯೌವನಸ್ಥ ನನ್ನ ನೋಡಿ நான் ಹೇಳಿದನು, பட்ட படிப்பு முடிச்சிருக்கிறேன், ನಾನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮುಗಿಸಿದ್ದೇನೆ, எனக்கு சரியான வேலை இல்ல, ನನಗೆ ಸರಿಯಾದ ಕೆಲಸವಿಲ್ಲ, எங்க போனாலும் என்னை துரத்தி விடுகிறார்கள், ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ನನ್ನ ಓಡಿಸಿ சில ಬಿಡುತ್ತಾರೆ, நாள் வேலைக்கு போகிறேன், ಸ್ವಲ್ಪ ದಿನ ಕೆಲಸಕ್ಕೆ அப்ப ಹೋಗುತ್ತೇನೆ, எனக்கு நிரந்தரம் இல்லை என்று சொல்லுகிறேன். ನನಗೆ ಅದು ನಿರಂತರವಲ್ಲ. அந்த சகோதரனுக்கு நான் ஜெபித்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ಆ ಸಹೋದರನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೇಳಿದ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, சமாதானமா இரு, ನೀನು ಸಮಾಧಾನವಾಗಿರು, சமாதான கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், ಸಮಾಧಾನದ ದೇವರು ನಿನ್ನೊಳಗಿದ್ದಾರೆ, சிங்கம் போல நீ ஆளுகை செய்வ. ಸಿಂಹವಾಗಿ ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವೆ. இப்ப அந்த வாலிபன் சொல்லுகிறார், ಇವಾಗ ಯವನಸ್ಥನು ஐயா, ಹೇಳ್ತಾನೆ, ಅಯ್ಯಾ, அந்த வார்த்தை அப்படியே என்னை நடத்த ஆரம்பித்து விட்டது. ಆ ಮಾತು ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ನಡೆಸಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದೆ. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலாக என் தலை உயர்த்தப்பட்டு இருக்கிறது. ಹತ್ರ 7,000 ಜನರಿಗೆ ಮೇಲೆ ನನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ ಎತ್ತಪಟ್ಟಿದೆ. நான் அவர்களை ஆளுகை செய்யும்படியா, ನಾನು ಅವರನ್ನು ಆಳ್ವಿಕೆ என் ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, கையிலிருந்து சம்பளம் கொடுக்கும்படியா ನನ್ನ ಕೈಯಿಂದ ಸಂಬಳ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் என்னை மாற்றி விட்டார். ஐயா, ದೇವರು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. அழுத புலம்பின கலங்கின துக்கப்பட்ட ನಾನು ಅತ್ತಿದೆ, ಗೋಳಾಡಿದೆ, ದುಃಖಪಟ್ಟಿದ್ದೇನೆ. என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் இருக்காதா? ನನ್ನ ಜೀವಿತ ಜಯವಿಲ್ಲವೇ? வெற்றி இருக்காதா? ಜಯ ಇರೋದಿಲ್ಲವೇ? சமாதானம் இருக்காதா? ಸಮಾಧಾನವಿರೋದಿಲ್ಲವೇ? நான் ஏன் பிறந்தேன்? ನಾನು ಯಾಕೆ ಹುಟ್ಟಿದೆ? நான் ஏன் வளர்ந்தேன்? ಯಾಕೆ ಬೆಳೆದೆ? என் அப்பா அம்மா பார்த்து ನನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ನೋಡಿ என்னை ஏன் பெற்றீங்க? ನನ್ನ ಯಾಕೆ ಎತ್ತಿದ್ದೀರಿ? என்னை கருவிலே அழித்திருக்கலாம் இல்லையா? ನನ್ನ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಾಶಪಡಿಸಬೇಕು. இப்படிலாம் சொன்ன வார்த்தைய ಎಲ್ಲ ಹೇಳಿದ ಮಾತು என் ஆண்டவர் ஆனந்த களிப்பா மாற்றி விட்டார். ನನ್ನ ದೇವರು ಆನಂದ ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்தான் மெய்யான இயேசு. ಆತನೇ ನಿಜವಾದ ದೇವರು. மெய்யான இயேசு ನಿಜವಾದ ಯೇಸು சமாதானக்காரராய் வந்திருக்கிறார். ಸಮಾಧಾನದ ಕಾರಣರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சிங்கம் போல நீ ಸಿಂಹವಾಗಿ ನೀನು உன்னை ஒருவனும் எதிர்த்து நிக்க முடியாது, ನಿನ್ನನ್ನು ಯಾವನು ಎದುರಿಸಿ உன்னை ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, ஒருவனும் தொட முடியாது. ಯಾವನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உபாகமம் 28:7 சொல்லுகிறது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 28 ஒரு வழியாய் வருகிறவன் ಒಂದು ದಾರಿಯಾಗಿ ಬರುವ 7 வழியா ஓடுவான். ಅವನು 7 ದಾರಿಯಾಗಿ ஏன்னா நீ சிங்கம் போல நிப்ப, ಯಾಕಂದ್ರೆ ನೀನು ಸಿಂಹ உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சிங்கமாய் வெளிப்படுவார். ನಿನ್ನೊಳಗೆ
ಪವಿತ್ರಾತ್ಮ ಸಿಂಹವಾಗಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமோஸ் 3 அத்தியாயம் 8ನೇ ವಾಕ್ಯ சிங்கத்தை யாராலும் ஆமே ஜெயிக்க முடியாது. ಸಿಂಹವನ್ನು ಯಾರಿಂದ ಗೆಲ್ಲುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நம்ம ராஜாதி ராஜா சிங்கமாய் இருக்கிறார். ನಮ್ಮ ರಾಜಾದ ರಾಜನು ಸಿಂಹವಾಗಿದ್ದಾರೆ. அவரால் பிறந்திருக்கிற நாமும் சிங்கத்தை போல இருக்கிறோம். ಅವರಿಂದ ಹುಟ್ಟಿದಂತ ನಾವು ಸಿಂಹವಾಗಿ ಇರಬೇಕು. மூன்றாவது காரியம், ಮೂರನೇ ಕಾರ್ಯವು இந்த மீகா 5ஆம் அதிகாரத்துல ಈ ಮೀಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இந்த 8வது வசனத்தை அந்த பாதி வசனத்தை கீழே படிங்க. ಆ 8ನೇ ವಾಕ್ಯ ಅರ್ಧ ವಾಕ್ಯವನ್ನು ಅರ್ಧದಲ್ಲಿ ಓದಿರಿ. சீக்கிரமா படிங்க. ಬೇಗನೆ ಓದಿರಿ. மீகா 5:8. சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலம் சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஆமென் ஹalleluya. அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஆமென் ஹalleluya. மூன்றாவது சொல்லுகிறார், ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆட்டு மந்தைகளுக்கு சமானமாய் இருப்பார். ಕುರಿ ಮಂದೆ ಒಳಗಡೆ ಸಮವಾಗಿ நீ ஒருவனாய் இருப்பதில்லை. ನೀನು ಒಬ್ಬನಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஒரு ஆட்டு மந்தை எப்படி இருக்கிறதோ ನೀನು ಒಂದು ಕುರಿಯ ಮಂದೆ அதே போல உன்னை மாற்றி விடுவாரா. ಅದೇ ರೀತಿ ನಿನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தார். ಆಬ್ರಹಾಮನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದ. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ಆಬ್ರಹಾಮನು நீ ನೋಡಿ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். ಅನೇಕ ಜನರಿಗೆ ತಂದೆಯಾಗಿರುವಿ. நீ ஒருவனாய் இருப்பதில்லை. ನೀನು ಒಂಟಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. நீ ஒருவனாய் இருப்பதில்லை. ಒಬ್ಬನಾಗಿರುವುದಿಲ್ಲ. அதே கர்த்தர் தான் சொல்லுகிறார், ಅದೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆட்டு மந்தைகளுக்கு சமானமாக ಆಟು ಕುರಿ ಮಂದೆಗಳು ಸಮವಾಗಿ உன்னை சமாதானத்தோடு நடத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார். ನೀನು ಸಮಾನವಾಗಿ ನಡೆಸುವಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் ஒருவனாய் இருக்கிறேனே, ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. நான் தனிமையாய் இருக்கிறேனே, ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. நான் கைவிடப்பட்டு கிடக்கிறேனே, ಕೈ ಬೀಳ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் கலங்கி கொண்டு இருக்கிறேனே, ಕಳವಳಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் என்ன செய்வேன்? ಏನ್ ಮಾಡಲಿ? நீ என்ன செய்கிறாயோ ಏನ್ ಮಾಡುತ್ತೀಯೋ அதன் மத்தியில கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆட்டு மந்தைகளுக்குள்ளே ಕುರಿ ಮಂದೆ ಒಳಗಡೆ சமானமாய் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕವಾಗಿ ನೀನು ನಡೆಸುವೆ. உன்னை பார்க்கிறவர், ನಿನ್ನನ್ನು ನೋಡುವ ஓ இவன் பெரிய கூட்டத்துக்குள்ளே இருக்கிறார், ಓ ಇವನು ದೊಡ್ಡ ಗುಂಪೊಳಗಡೆ ಇದ್ದಾನೆ, பெரிய கூட்டத்தை நடத்துகிறவனாய் இருக்கிறார் ದೊಡ್ಡ ಗುಂಪನ್ನು ನಡೆಸುವಂತ என்று அவன் தான் கலங்க வேண்டுமே அன்று நீ கலங்க கூடாது. ಅವನೇ ಕಳವಳಪಡಬಾರದು, ಹೊರತು ನೀನು ಕಳವಳಪಡಬಾರದು. சங்கீதம் 23 முதல் வசனம் சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆಗಳು 21 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ದೇವರು ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, நான் தாழ்ச்சியடையேன். ನಾನು ತಾಳ್ಚಡೆಯೇನು. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நீ கர்த்தருடைய சமூகத்துல ನೀನು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷனாய் இருப்பாய். ದೇವರನ್ನು ನಡೆಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯರಾಗಿರಿ. உனக்கு கீழே அநேக ஆடுகள் இருக்கும். ನಿನಗೆ ಕೆಳಗಡೆ ಅನೇಕ ಕುರಿಗಳಿದೆ. அதனால தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் 3 முறை கேட்கிறார், ಆದ್ರಿಂದನೇ ಪೇತ್ರನ ತೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ 3 நீ ಸಾರಿ, என் ஆடுகளை மேய்ப்பாயா? ನೀನು ನನ್ನ ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ? நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா? ನನ್ನ ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ? நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா? ನನ್ನ ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ? இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்துல ಯೋಹಾನ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 15, 16, 17 இப்படி சொல்லுகிறது, 15, 16, 17 ಈಗ ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்கிறார். ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ ಎಂದು ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற ஊழியக்காரரே, ಒಂದು ವೇಳೆ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ எனக்கு யாரு உதவிக்கு யாரும் இல்லை, ನನಗೆ ಸಹಾಯಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ, எனக்கு சப்பாட்டுக்கு யாரும் இல்லை, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ, எனக்கு இது அப்படி இப்படி அப்படின்னு எதுவும் செய்வதற்கு ஆளும் இல்லை, ನನಗೆ ಹೀಗೆ ಹಾಗೆ ಅಂತ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ, நான் தான் ஓடணும், நான் தான் வரணும், நான் தான் பிரயாசப்படணும், எல்லாமே நான் தான் செய்யணும், நான் என்ன பண்ணுவேன், ஏன் இந்த ஊழியம் என்று சொல்லாதிருப்பாயாக. ನಾನು ಒಬ್ಬಟೇ ಹೋಗಬೇಕು, ಒಂಟಿಯಾಗಿ ಬರಬೇಕು, ನಾನೇ ಮಾಡಬೇಕು, ನಾನೇ ಎಲ್ಲ ಸಾಧಿಸಬೇಕು, ಹೀಗಾಗಿ ಒಂಟಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರುವಂತ ದೇವರ ಸೇವಕರೇ, நீ மகிழ்ச்சி அடையும்படி ನಿನ್ನ ಸಂತೋಷವನ್ನು உன் கையை சுற்றிலும் பல ஆடுகளை கர்த்தர் கொடுப்பார். ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಹಲವಾದ ಕುರಿಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುವವರು. நீ நல்ல மேய்ப்பனாய் இருப்பாய். ಒಳ್ಳೆ ಕುರುಬನಾಗಿರುವಿ. ஆடுகளை மேய்க்கும்படியாக ನಿನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವುದಕ್ಕೆ திட்டத்தை உன் கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். ತೀರ್ಮಾನವನ್ನು ದೇವರು ನಿನ್ನ ಕೈ அன்று பேதுரு பார்த்து சொல்லுகிறார், ಆವತ್ತು ಪೇತ್ರನು ನೋಡಿ இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன். ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆ. முன்பு அவர் சொன்ன வார்த்தை ಮುಂಚೆ ಆತನು ಹೇಳಿದ ಮಾತು பின்பு சொல்லுகிறார், ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா? ನೀನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ? திட்டம் இல்லாம எதையும் கர்த்தர் செய்ய மாட்டார். ತೀರ್ಮಾನವಿಲ್ಲದೆ ಯಾವುದನ್ನು ದೇವರು உன் ಮಾಡುವುದಿಲ್ಲ. பேர்ல ஒரு கரிசனை வைத்திருப்பார். ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಒಂದು ಕರುಣೆ உன்னை ಇರುತ್ತದೆ. இப்படிதான் நடத்த வேண்டும் என்று அவருடைய வழிமுறைகளை கனமாயிருக்கும். ನಿನ್ನನ್ನು ಹೀಗೆ
ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ಒಂದು ಗಣವನ ಇರುತ್ತದೆ. நீ தனியானவன் அல்ல, ನೀನು ಒಂಟಿಯಾದವರಲ್ಲ, நீ ஒருவனும் அல்ல, ಒಬ್ಬಟಿ ಅಲ್ಲ, உனக்குள்ள பெரு கூட்டம் இருக்கிறது. ಒಳಗೆ ಒಂದು ಗುಂಪಿದೆ. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இவர்கள் காண்டாமிருத்துக்கு ஒத்த கூட்டமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ಇವರನ್ನು ಕಾಡು ಕೋಣಕ್ಕೆ ತಕ್ಕವರಾಗಿದ್ದಾರೆ. இவர்கள் பெரும் திரள் கூட்டமாய் இருக்கிறார்கள். ಇವರು ದೊಡ್ಡ ಗುಂಪಾಗಿದ್ದಾರೆ. இவர்களை மோதிக்கொள்ள முடியாது. ಇವರನ್ನು ನಾವು ಜಗಳ ಮಾಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். ಸಮೀಪದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. என்னோடு என் சபை பிள்ளைகள் ஒரு சிலர் கூட வந்திருந்தார்கள். ನನ್ನ ಜೊತೆಗೆ ನಮ್ಮ ಸಭೆ ಸೇರಿದ ಕೆಲವೊಂದು ಮಕ್ಕಳು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬಂದಿದ್ದರು. வீட்டு வாசல்ல போகும்போது ಮನೆ ಬಾಗಿಲ ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ஒரு வாலிபன் வந்து என் காதுல சொல்றான், ಒಂದು ಯವನಸ್ಥನ ಬಂದು ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? ನೀವು ಮನೆ ಒಳಗಡೆ ಬರಬಾರದಂತೆ. யார்ப்பா சொன்னது என்று கேட்டேன். ಯಾಕಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದೆ. என்னுடைய அக்கா சொல்லுகிறார், ನಮ್ಮ ಅಕ್ಕ ಹೇಳ್ತಾಳೆ, நீங்க வரக்கூடாதுன்னு போய் சொல்லுன்னு சொல்லி. ನೀನು ಬರಬಾರದಂತೆ ಹೋದಾಗಿ நான் சொன்னேன், நீ போய் சொல்லு, நான் வருவேன் போய் சொல்லு. ನಾನು ಹೇಳಿದೆ ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು. அவன் ஓடி போய் தன்னுடைய அக்கா இடத்துல சொல்லுகிறான். ಅವನು ಓಡಿ ಹೋಗಿ ತನ್ನ ಅಕ್ಕ ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ. அவன் திரும்ப ஓடி வருகிறான். ಅವನು ಮತ್ತೆ ಓಡಿ ಬರ್ತಾನೆ. தயவு செய்து நீங்க வரக்கூடாதா? ದಯವಿಟ್ಟು ನೀವು ಬರಬಾರದು. நான் சொல்ல, தயவு செய்து நான் வருவேன் போய் சொல்லு. ನಾನು ಹೇಳಿದೆ ದಯವಿಟ್ಟು ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ இவன் போய் சொல்லி வருவதற்கு முன்பாக ಇವನು ಹೋಗಿ ಹೇಳಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அந்த வீட்டு வாசல்ல நான் கால் வைத்து விட்டேன். ಆ ಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟು அந்த வாசல்ல கால் வைக்கும்போது ಆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟು ஒரு பெரிய சத்தம் எனக்கு கேட்கிறது. ಒಂದು ದೊಡ್ಡ ಶಬ್ದ ಬಂದಿದೆ. ஐயோ வந்து விட்டாயா? ಅಯ್ಯೋ ಬಂದ್ಬಿಟ್ಟಿಯಾ? நீ வந்துட்டியா? நீ வந்துட்டியா? இப்படி ஒரு சத்தம் கேட்கிறது. ಈಗ ಒಂದು ಧ್ವನಿ ನನಗೆ ಕೇಳುತ್ತಾ நான் ಇದೆ. ಸ್ತೋತ್ರ சொல்லிக்கொண்டே உள்ள போனேன். ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿಕೊಂಡೇ ಒಳಗಡೆ உள்ளறையில் இருந்த அந்த பெண்மணி ಒಳಗಡೆ ಇದ್ದಂತ ಹೆಂಗಸು ஓடி வந்து என் காலுக்கு நேர விழுந்தா. ಓಡಿ ಹೋಗಿ ಬಂದು ನನ್ನ ಕಾಲಲ್ಲಿ நீ ಬೀಳ್ತಾಳೆ. ஏன் வந்த? ಯಾಕೆ ಬಂದೆ? நீ ஏன் வந்த? ಏತಕ್ಕಾಗಿ ஏன் ಬಂದೆ? வந்த? ಯಾತಕ್ಕಾಗಿ நான் ಬಂದೆ? சொன்னேன், நான் வர்றதுனால உனக்கு என்ன? ನಾನು ಬರುವುದರಿಂದ ನಿನಗೇನು? ஐயோ நீ வந்ததுனால ಅಯ್ಯೋ ನೀನು ಬಂದದ್ರಿಂದ என்னால இருக்க முடியல. ನನ್ನಿಂದ ಇರಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஏன் உனக்கு என்ன ஆயிட்டுன்னு கேட்டேன். ನಿನಗೆ ಏನಾಯ್ತು ಅಂತ அப்ப ಕೇಳಿದೆ. அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ಆವಾಗ ಹೆಣ್ಣಿನ ಬಾಯಿಂದ ಬಂದ ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? உனக்கு பின்னே ஒரு கூட்டம் வருகிறது. ನಿನಗೆ ಹಿಂದೆ ಒಂದು ಗುಂಪಿದೆ. அவர்கள் வெள்ளங்கி தரித்திருக்கிறார்கள். ಅವರು ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿದಪಟ್ಟ அவர்கள் மேல் அக்கினி எரிகிறது. ಅವರ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಉರಿತಾ ಇದೆ. பயங்கரமான கூட்டம் உன் பின்னே வந்திருக்கிறது. ಭಯಂಕರವಾದ ಗುಂಪು ನಿನ್ನಿಂದ என்னால நிற்க முடியவில்லை. ನನ್ನಿಂದ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. தயவு செய்து என்ன ஒண்ணும் பண்ணிராத. ದಯವಿಟ್ಟು ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? நான் இந்த பெண்ணை விட்டுறேன். ನಾನು ಹೆಂಗಸನ இந்த ಬಿಟ್ಟು குடும்பத்தை விட்டுறேன். ಈ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು இவங்க சந்தோஷத்தை, இவங்க சமாதானத்தை நான் இதுவரை கெடுத்து கொண்டிருந்தேனே, இனி அதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ಇವರ ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. இவங்கள மட்டுமல்ல, ಇವರು ಮಾತ್ರವಲ್ಲ, இங்க இருக்கிற அக்கம் பக்கம் குடும்பங்கள், ಇಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರೋದು ಎಲ್ಲ இந்த ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ பின்புறம் முன்புறம் ಹಿಂದೆ ಮುಂದೆ இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்லும் ಎಲ್ಲ ಸ್ಟ್ರೀಟ್ ಅಲ್ಲಿಯೂ என்னுடைய ஆளுகை இருக்காது. ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ நான் ಇರುವುದಿಲ್ಲ. ஓடி போயிடுறேன். ನಾನು ಓಡೋಗುತ್ತೇನೆ. என்னை விட்டு என்று சொன்னா. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ நான் ಹೇಳಿದರು. கேட்டேன், ನಾನು ಕೇಳಿದೆ, ஓ நீ யாரு? ಓ ನೀನ್ ಯಾರು? நீ எத்தனை பேராய் வந்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಗಿ ಬಂದಿದ್ದೀಯಾ? அப்ப அது சொல்லுகிறது, ಅವಾಗ ಅದು ಹೇಳುತ್ತದೆ, நீ எப்படி வந்திருக்கிறியோ ನೀನ್ ಹೇಗೆ ಬಂದಿದ್ದೀಯೋ அப்படியே நாங்க ஒரு கூட்டம் இருக்கிறோம். ಹಾಗೆ ನಾವು ಒಂದು ಗುಂಪಾಗಿದ್ದೀವಿ. நாங்க அழிக்க பிறந்தவங்க, ನಾವು ನಾಶ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ நாங்க வேதனைப்படுத்த இருக்கிறவங்க, நாங்க துக்கப்படுத்துகிறவங்க, நாங்க நாசப்படுத்துகிறவங்க. ನಾಶ ಪಡಿಸುವವರು. ஆகவே நாங்க அப்படியே ஓடி விடுகிறோம். ಅದನ್ನ ಹಾಗೆ எங்களை ஒன்று பண்ணாத. ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡಬೇಡ. ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறாய் என்று கேட்டேன். ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆ. ஏன்னா ಯಾಕಂದರೆ நீங்க வரும் பொழுது ಬರುವಾಗಲೇ ஒரு கடலை நான் பார்த்தேன். ಒಂದು ಸಮುದ್ರವನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. அந்த கடல் ಆ ಸಮುದ್ರವು அக்னியா இருக்கிறது. ಅದು ಬೆಂಕಿಯಾಗಿದೆ. இப்ப நீ சொன்னா ಇವಾಗ ನೀನು ಹೇಳಿದರೆ நாங்க எல்லாம் அதுல போயிருவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. பிசாசுக்கு இருக்கிற பயம், ಶೈತಾನಿಗೆ ಇರುವಂತ ಭಯ, சாத்தானுக்கு இருக்கிற பயம் ಶೈತಾನಿಗೆ ಇರುವಂತ ಭಯವು நமக்கு இருக்கிறதா? ನಮಗೆ ಇದೆಯಾ? நமக்கு எந்த பயமும் இல்ல. ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. இயேசு மேல பயம் இல்ல. ஊழியக்கார மேல பயம் இல்ல. துணிச்சலா எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம். ಧೈರ್ಯವಾಗಿ ಎಲ್ಲ ಮಾಡುತ್ತೀವಿ. வேண்டாத காரியங்களை பண்றோம். ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು வேண்டாத வழியில போறோம். ಬೇಡವಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. கட்டாயமா இதை செய்வேன். ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಇದನ್ನ இதுதான் எனக்கு சந்தோஷம். ಮಾಡುತ್ತೇವೆ. ನನಗೆ ಸಂತೋಷ. இதுதான் எனக்கு வழி. ನನಗೆ ದಾರಿ. அப்புறம் தான் சபை, ಆನಂತರ அப்புறம் தான் இயேசு, ಆನಂತರ அப்புறம் தான் ஊழியக்காரர், ಆಮೇಲೆ ಸೇವಕರು, அப்புறம் தான் பைபிள், ಆಮೇಲೆ ಬೈಬಲ್, அப்புறம் தான் ஜெபம், ಆನಂತರ ಪ್ರಾರ್ಥನೆ, அப்புறம் தான் துதி, ಆಮೇಲೆ ಸ್ತುತಿ, அப்புறம் தான் பாடு. ಆನಂತರ ಹಾಡು. சாத்தானுக்கு இருக்கிற பயம் ಶೈತಾನಿಗಿರುವಂತ ಭಯವು எனக்கு உனக்கு இல்ல. ಇವಾಗ ನಿನ್ನ ಬಳಿ ಇಲ್ಲ. இயேசு கிராமத்தை தாண்டி வெளியே வந்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಆ ಗ್ರಾಮವನ್ನು
ಅವನು ದಾಟಿ ಹೊರಗಡೆ ಬರ್ತಾನೆ. அவர் வரும் வழியில ಬರುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ஒருவன் சத்தம் இடுகிறான். ಒಬ್ಬನು ಶಬ್ದ ಹಾಕುತ್ತಾನೆ. இயேசுவே ஏன் வருகிறே? ಯಾಕೆ ಬರ್ತೀರಾ? ஏன் வருகிறே? ಯಾಕೆ ಬರ್ತೀರಾ? அங்கே இரு. நீ வர வேண்டாம். ಬರಬೇಡಿರಿ. நீ வர வேண்டாம். ಬರಬೇಡಿರಿ. உனக்கும் எனக்கும் என்ன? ನಿಮಗೂ ನಮಗೂ ಏನು? ஏன் வருகிறே? ಯಾಕೆ ಬರ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. இயேசு அமைதியா வந்தார். ಯೇಸು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ಬಂದರು. அமைதியா வந்தார். ಅವರು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ இந்த ಬಂದರು. சத்தம் மறுபடியும் கேட்கிறது. ಶಬ್ದ ಮತ್ತೆ ಕೇಳುತ್ತದೆ. ஐயோ நீங்க வந்து விட்டதுனா ಅಯ್ಯೋ ನೀವು ಬಂದು ಬಿಟ್ಟಿದ್ರಿಂದ என்ன அந்த பன்றி கூட்டத்துக்குள் அனுப்பும். ನನ್ನನ್ನು ಆಂದಿ ಗುಂಪಲ್ಲಿ ಕಳಿಸಿರಿ. நான் போய் விடுகிறேன். ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. யார் தெரியுமா? ಯಾರು ಗೊತ್ತಾ? வீதிகளிலும் ರೋಡಲ್ಲಿಯೂ திருக்களிகளிலும் வீதிಯಲ್ಲಿಯೂ மசானத்திலும் ಸ್ಮಶಾನದಲ್ಲಿಯೂ அங்கு மிங்குமாய் ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿಯೂ சுத்தித் திரிகிற பொல்லாத சாத்தான், ಕೆಳಕನಾದ வான மண்டலத்துக்கு கீழே சுத்தித் திரிகிற பொல்லாத சாத்தான் ಆಕಾಶದ ಕೆಳಗಡೆ ಅಲದಾಡುವಂತ ಶೈತಾನ ஒரு மனிதனுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறான். ಅವನು ಒಂದು ಮನುಷ್ಯನ ಒಳಗಡೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இப்ப அவன் தான் சொல்லுகிறான், ಇವಾಗ ಅವನೇ ಹೇಳುತ್ತಾನೆ. அவன் தான் கேட்கிறான், ಅವನೇ ಕೇಳುತ್ತಾನೆ. அவன் தான் கத்துகிறான். ಅವನೇ ಕಿಚ್ಚಾಡುತ್ತಾನೆ. இயேசு அவன் கேட்ட பிரகாரம் ಯೇಸು ಅದನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ அப்படியே ஆக கடவுது. ಹಾಗೆ ಆಗಲಿ. நீ விரும்புகிறபடியே நடக்கட்டும். ನೀನು ಇಷ್ಟಪಡ ರೀತಿ ஹalleluya. ஹalleluya. அந்த மனிதனுக்குள் இருந்த அந்த சாத்தான், ಆ ಮನುಷ್ಯನ ಒಳಗಿದ್ದ ಶೈತಾನ அவனுடைய கூட்டம் ಅವನ ಗುಂಪು அந்த பன்றிக்குள் போனது. ಆ ಅಂದಿ ಗುಂಪು ಒಳಗಡೆ இப்ப அந்த பன்றிக்குள்ள போன உடனேயே ಅಂದಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿದ அந்த பன்றிகளா என்ன செய்து தெரியுமா? ಅಂದಿ ಎಲ್ಲ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? அந்த பன்றிகளா என்ன செய்து தெரியுமா? ಅಂದಿ ಎಲ್ಲ ಏನ್ ಮಾಡಿತು? பயந்து அடிந்து போய் ಆಗ ಭಯಪಟ್ಟು பெரும் செங்கடலை விழுந்து எல்லாம் அழிந்து போனது. ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮುದ್ರ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ನಾಶ சாத்தானுக்கு இயேசு மேல பயம் இருக்கிறது. ಶೈತಾನಗೆ ಯೇಸು ಮೇಲೆ ಭಯವಿದೆ. பன்றிகளுக்கு இயேசு மேல பயம் இருக்கிறது. ಅಂದಿ ಗುಂಪಿಗೆ ಯೇಸು ಮೇಲೆ ಭಯ ஆனா உனக்கு இல்லை. ಆದ್ರೆ ನಿನಗಿಲ್ಲ. கிறிஸ்தவர்களே, ಕ್ರೈಸ್ತನೇ, கிறிஸ்தவர்களே, ಕ್ರಿಸ್ತವರೇ, உங்களுக்கு அந்த பயம் இல்லை. ನಿಮಗೆ ಆ ಭಯವಿಲ್ಲ. இன்றைய நாட்களிலே ಇವತ್ತಿನ கிறிஸ்து ದಿನದಲ್ಲಿ கம்பீரமாய் பிறந்தார் என்று ಕ್ರೈಸ್ತರು ಗಂಭೀರವಾಗಿ உலகமெங்கும் சாமே பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். ಲೋಕ ಪೂರ್ತಿ ಅದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. சில கிறிஸ்தவர்கள் இதை ಕ್ರೈಸ್ತರು ஏன் செய்கிற, இதை ஏன் பண்ற, ஏன் ஸ்டார் போடுற, ஏன் நட்சத்திரத்தை வைக்கிற, ಯಾಕೆ ನಕ್ಷತ್ರ அதை வைக்கிற, இதை வைக்கிற, ಅದನ್ನು ಮಾಡ್ತೀಯ ಇದನ್ನು இப்படி ಮಾಡ್ತೀಯ எல்லாம் கேள்வி எழுப்பி ಈಗೆಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗಳು ಎದ್ದೊಳಿ கிறிஸ்தவத்தையே குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತವೇ ಕೊರತೆ ಹೇಳ್ತಾ ஐயா, ಇದ್ದಾರೆ. ஏதோ ஒரு விதத்துல இயேசு நாம மகிமைப்படுது. ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. பைபிள்ல ஸ்டார் கட்டணும்னு சொல்லலதாங்க, ಬೈಬಲ್ ಸ್ಟಾರ್ ಆಗಬೇಕು, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு சொல்லலதாங்க, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಮರ ಬಿಡಬೇಕು, கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு சொல்லலதாங்க. ಸಭೆ ಆಚರಣೆ ಮಾಡಬೇಕು. ஆனா அன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಚಟ್ಟವನ್ನು இயேசுவின் பிறப்பை இப்படி கொண்டாடணும்னு கொண்டு வந்தாங்க. ಯೇಸು ಹುಟ್ಟುವಿಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ நம்ம ಆಚರಣೆ கல்லு ಮಾಡಬೇಕು. மண்ணு மரத்தை அல்லங்க, ನಾವು ಕಲ್ಲು ಮರವು ಗಿಡ மனுஷன அல்லங்க, ಮನುಷ್ಯರಲ್ಲ, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. ದೇವರನ್ನೇ ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೀವಿ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. அதை கனப்படுத்துவதில் எந்த தப்பும் இல்லை. ಅದನ್ನು ಗಣ್ಣ ಪಡಿಸುವುದರಲ್ಲಿ ಏನೋ ತಪ್ಪಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ பயபக்தியோடு கர்த்தருக்கு முன்பாக வாருங்க. ಭಯ ಭಕ್ತಿಯ ದೇವರ ಮುದ್ದಾಗಿ ஆட்டு ಬನ್ನಿರಿ. மந்தைக்கு சமானமாக ಕುರಿ ಮಂದೆಗೆ ಸಮವಾಗಿ கர்த்தர் உன்னை வைப்பேன் என்று சொல்லுகிறார். ದೇವರನ್ನು ಇಡುವವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அதுக்கு அநேக சான்றிதழ்கள் இருக்கு, நான் படிக்க முடியாது. ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ಆಧಾರಗಳಿದೆ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನನಗೆ ಓದಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. வீட்டுல படிச்சு பாருங்க. ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. ஏசாயா 31 அதிகாரம் 4 வசனம், ಯೆಶಾಯ 31 4ನೇ ವಾಕ್ಯವು, வெளிப்படுத்தல் 14 5 வசனம், ಪ್ರಕಟಣೆ 14:5, என்னாகமம் 23:23, ಅರಣ್ಯಕಾಂಡ 23:23, எரோமியா 31:10. ಯೆರೆಮೀಯ 31:10. கர்த்தர் உன்னை காக்கும்படி ದೇವನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ உன்னோடு கூட இருக்கிறார். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. நீ கலங்க வேண்டாம். ನೀನು ಕಳವಳ ಪಡಬೇಡ. 3 காரியம் இங்கே பார்க்கிறோம். 3 ಕಾರ್ಯವಿಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. 1 பனிக்கு சமமானவர், ಒಂದು ಇಬ್ಬನಿಗೆ ಸಮವಾದವರು, 2வது சிங்கங்களுக்கு சமமானவர், 2 ಸಿಂಹಕ್ಕೆ ಸಮವಾದವರು, 3வது ஆட்டு மந்தைக்கு சமமானவர். 4ನೇದಾಗಿ ಕುರಿ ಗುಂಪಿಗೆ ಸಮವಾದವರು. கர்த்தர் உனக்கு முன்னே நிற்கிறவராய் ದೇವರು ನಿನಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ உன்னை ನಿಲ್ಲುವರಾಗಿ பார்த்து சொல்லுகிறார். ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ அழ வேண்டாம், ನೀನು ಅಳಬೇಡ, நீ கலங்க வேண்டாம், ನೀನು ಕಳವಳ ಪಡಬೇಡ, நீ பயப்பட வேண்டாம். ನೀನು ಭಯ ಪಡಬೇಡ. யோவான் 14:27 சொல்லுகிறது, ಯೋಬನ 14:27 ಈಗ அவருடைய சமாதானத்தை உனக்கு வைத்து இருக்கிறார். ಆತನ ಸಮಾಧಾನ ನಿನಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த சமாதானத்தை நீ பிடித்துக் கொள்வாயாக. ಆ ಸಮಾಧಾನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವರಾಗಿ. என்னாகமம் 6:26 சொல்லுகிறது, ಅರಣ್ಯಕಾಂಡ 26:6 உனக்கு ಹೇಳುತ್ತದೆ, சமாதானமே கர்த்தர் தான். ನಿನಗೆ ಸಮಾಧಾನವೇ ಕರ್ತನೇ. கர்த்தர் 1:3 சொல்லுகிறது, ಕರ್ತನು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, உன்னை உயர்த்தி வைக்கிற சமாதானத்தின் காரர். ನಿನ್ನನ್ನು
ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಸಿ ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಂತ உனக்கு முன்னே வந்திருக்கிறார். ನಿನಗೆ ಮುಂದಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஏசாயா 57:19 சொல்லுகிறது, 57:19 உன் துயரத்துக்கு பதிலாக சமாதானம் என்று சொல்லுகிறது. ನಿನಗೆ ದುಃಖಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಸಮಾಧಾನವು. ஏசாயா 54:14 சொல்லுகிறது, 54:14 ಹೇಳುತ್ತದೆ, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிதாக்களுக்கும் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ನಿನಗೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சங்கீதம் 128 சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಳು 128 ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் என்று சொல்லி ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಮಾಧಾನ, அந்த சமாதானம் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். ಆ ಸಮಾಧಾನ ನಿನಗೆ ಬರಬೇಕು. முடிவுக்கு நேரா நான் வந்திருக்கிறேன். ನಾವು ಕೊನೆಗೆ ನೇರಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರೇ, மெய்யான இயேசு ನಿಜವಾದ ಯೇಸು சமாதானக்காரராய் ಸಮಾಧಾನಕಾರನಾಗಿ உன் நடுவே வந்திருக்கிறார். ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. உனக்குள்ள சமாதானம் இல்லையா? ನಿನ್ನೊಳಗೆ ಸಮಾಧಾನ உன் ಇಲ್ಲವೇ? குடும்பத்துல சமாதானம் இல்லையா? ಸಮಾಧಾನ ಇಲ್ಲವಾ? உன் வேலைதளத்துல சமாதானம் இல்லையா? ನಿನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ நீ ಇಲ್ಲವಾ? படிக்கிற இடத்துல சமாதானம் இல்லையா? ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ உன் ಇಲ್ಲವಾ? போக்குவரத்துல சமாதானம் இல்லையா? ನೀನು ಹೋಗುವಂತ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ உன் ಇಲ್ಲವೇ? தொழில்ல சமாதானம் இல்லையா? ನಿನ್ನ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ எந்த ಇಲ್ಲವಾ? இடத்துல சமாதானம் இல்லையோ ಎಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, நீ தேடுகிற இயேசு, ಹುಡುಕುವಂತ ಯೇಸು, நீ அளவோ கலங்கவோ பயப்பட வேண்டாம். ನೀನು ಅಳುವುದಕ್ಕೂ ಕಳವಳ ಪಡುವುದಕ್ಕೂ ಭಯಪಡುವುದು ಬೇಡ. சமாதானம் உண்டாகும். ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. என் சமாதானம் உனக்கு தருவேன் என்று சொல்லி ನನ್ನ ಸಮಾಧಾನ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ இயேசு உன்னருகே வந்திருக்கிறார். ಯೇಸು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதோ ಇಗೋ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಆಜ್ಞೆ ಪಡೆದಿದ್ದೇನೆ. அவர் ஆசீர்வதிக்கிறார். ಆತನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அதை நான் திருப்ப கூடாது. ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, உங்களுக்கு சமாதானம் கர்த்தர் தருகிறார். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த சமாதானம் திருப்ப என்னால் ஆகாது. ಅದನ್ನು ಸಮಾಧಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ என்னால் ಆಗೋದಿಲ್ಲ. உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. ನನ್ನಿಂದ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர். ಕರ್ತನ ಒಬ್ಬರೇ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುವವರು. அவரை பின்பற்றுவீர்களா? ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಿರಾ? அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರು. நீ அழ வேண்டாம், ನೀನು ಅಳಬೇಡ, நீ கலங்க வேண்டாம், ಕಳವಳ ಪಡಬೇಡ, நீ பயப்பட வேண்டாம். ಭಯಪಡಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை பனிக்கு சமமாக, ನಿನಗೆ ಇಬ್ಬನಿಗೆ ಸಮವಾಗಿ, உன்னை சிங்கங்களுக்கு சமமாக, ನಿನಗೆ ಸಿಂಹಕ್ಕೆ ಸಮವಾಗಿ, உன்னை ஆட்டு மந்தைக்கு சமமாக, ನಿನಗೆ ಕುರಿಗೆ ಮಂದೆಗೆ உன்னை ಸಮವಾಗಿ, அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். ನಿನಗೆ ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು நீ ನಡೆಸುವವರು. ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ, உன் ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்க முடியாது. ಆಶೀರ್ವಾದವು ಯಾವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதம். ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವು, அம்மை உன்னை சார்ந்தவர்களுக்கு ஆசீர்வாதம். ನಿನ್ನನ್ನು ಸೇರಿದವರಿಗೆ ನಿನ್ನ உன் ಆಶೀರ್ವಾದ, சபைக்கு நீ ஆசீர்வாதம். ನಿನ್ನ ಸಭೆಗೆ ನಿನ್ನ உன்னை ಆಶೀರ್ವಾದ, பார்த்து சவால் எடுக்கிற அனைவருக்கும் நீ ஆசீர்வாதமாய் ನಿನ್ನ ನೋಡಿ ಸಮಾಧಾನ ಹೇಳುವವರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. கர்த்தர் வைப்பார். ದೇವರು ಇಡುತ್ತಾರೆ. கண்களை மூடுவோமா? ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚೋಣವಾ? மெய்யான இயேசு ನಿಜವಾದ ಯೇಸು சமாதானக்காரராய் ಸಮಾಧಾನಕಾರನರಾಗಿ உன் நடுவில் வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சமாதான பிரபு, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು, அமைதியின் பிரபு, ನಿಶಬ್ದವಾದ ಪ್ರಭು, பொறுமையின் பிரபு, ನಿಧಾನದ ಪ್ರಭು, சகிக்கிற பிரபு, ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರಭು, ஏற்றுக்கொள்ளுகிற பிரபு, ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ அன்பு கூறுகிற பிரபு, ತೋರಿಸುವಂತ அக்கறை உள்ள பிரபு, ಅಕ್ಕರೆ ತೋರಿಸುವಂತ தாழ்மை உள்ள பிரபு, ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರಭು, உனக்குள்ளிருந்து ನಿನ್ನೊಳಗಿಂದ உன்னை அவரை போல வெளிப்படுத்துவார். ನಿನ್ನನ್ನು ಅವರ ಹಾಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. நீ அவரை போல காட்சி அளிப்பார். ಅವರ ಹಾಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? அவரிலிருந்து இவ அனைத்தும் வெளிப்படும். ಅವರಿಂದ ಸಕಲವೂ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. அதே போல உனக்குள்ளிருந்து அவைகள் அனைத்தும் வெளிப்படும். ಅದೇ ಪ್ರಕಾರ ನಿನ್ನೊಳಗಿಂದ ಅದನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡುತ್ತೀಯಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த நேரத்துல ಈ ಒಳ್ಳೆಯ இந்த ಸಮಯದಲ್ಲಿ செய்தி கேட்ட அனைவரையும் ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ கர்த்தர் ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ஆசீர்வதிக்கப்பா. ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ. அழுது கொண்டிருக்கிறார்களா? ಅಳಿದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? கலங்கி கொண்டிருக்கிறார்களா? ಕಳವಳ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? பயந்து கொண்டிருக்கிறார்களா? ಭಯಪಟ್ಟಿದ್ದಾರಾ? அவர்களை பார்த்து ಅವರನ್ನು ನೋಡಿ, நீ பனிக்கூப்பாயிருக்கிறாய், ಇಬ್ಬನಿಗೆ ಸಮವಾಗಿದ್ಯಾ? நீ சிங்கங்களுக்கு ஒப்பாயிருக்கிறாய், ಸಿಂಹಕ್ಕೆ ಸಮವಾಗಿದ್ಯಾ? நீ ஆட்டு மந்தைக்கு ஒப்பாயிருக்கிறாய். ಕುರಿ ಮಂದೆಗೆ ಸಮವಾಗಿದ್ಯಾ? உன்னை கொண்டு சமாதானம் உண்டு பண்ணுவேன் ನಿನ್ನೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟು என்று ಮಾಡುವೆ. சொல்லி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ಹೀಗಾಗಿ ನೀನು ಹೇಳಿ ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ உமக்கு நன்றிப்பா. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಅಪ್ಪ. உமக்கு நன்றி. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. எங்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹாப்பி கிறிஸ்மஸ். ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. ஆண்டுடைய வாழ்த்துதல் உங்கள் மேல் வருவதாக. ದೇವರ ಶುಭಗಳು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲಿ. மெய்யான இயேசு ನಿಜವಾದ ಯೇಸು இன்றைக்கு உங்களுக்கு சமாதானக்காரராய் வந்திருக்கிறார். ಇವತ್ತು ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಕಾರಣರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Happy Christmas. ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. Amen. ಆಮೆನ್.